இந்த நல்ல நாளிலும் நாம் கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த இந்த அற்புதமான வேலைக்காக நான் ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருக்கே எல்லா கன மகிமை துதியும் உண்டாவதாக. யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் தயவு செய்து 35வது அதிகாரம் 35. யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பெயர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், பொன்னினாலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும், இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும், மரத்திலே சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிமாசின் குமாரனாகிய அகோலியாவின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தை அருளினார். சித்திர வேலையையும் சிற்ப வேலையையும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர வேலையாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலையும் சகல விசித்திர வேலைகளை யூகிக்கிறதற்கும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும்படிக்கு அவருடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார் என்றார். அடுத்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. வேலையை தொடங்கினார்கள். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஆச்சரியமான கரங்கள் எங்கள் மத்தியில் இறங்கி இந்த ஆசரிப்பு கூடார பகுதியை நாங்கள் யோசிக்கும்படியாக ஆண்டவர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதபாட ஆராய்ச்சியை நாங்கள் செய்யும்படி அடியார்களும் ஆண்டவரே இந்த வேளையை ஆதாயப்படுத்தி அங்கங்கே தேசத்தின் பல பகுதிகளிலே வெளிநாடுகளிலே உட்கார்ந்து இந்த வேதபாட ஆராய்ச்சி கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலும் உம்முடைய அபிஷேகம் எங்களுக்குள்ளே இறங்கி நாங்கள் இதை வெறும் ஆராய்ச்சி கூட்டமாக அல்லாமல் எங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களாக தேவ மகிமை எங்கள் சரீரத்தையும் ஆவியையும் ஆத்துமாவையும் நிரப்பப்படுகிற ஒரு கூட்டமாக எங்களுக்கு மாற்றித்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் கடந்த வாரங்களிலே ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து ஆண்டவர் கொடுத்த பிரமாணங்கள் பல காரியங்களை நாம் முகவுரையாக கவனித்தோம். 36ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் முதல் முறையாக இந்த வேலை தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 25ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களாக மாதிரிகளாக கொடுத்து கொண்டே வருகிறார். இடையிலே அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக காரியங்களை செய்து சில தவறுகள் நடந்தாலும் கடைசியாக வேலை தொடங்குகிற நிலை வந்துவிட்டது. இப்போ ஆசரிப்பு கூடார பணியை அவர்கள் தொடங்குகிறார்கள். இப்போ தொடங்குகிற வேலையிலே அந்த முன்னாக திரும்பவும் காரியத்தை மோசே ஜனங்களுக்கு சொல்லுகிறார். வேலை எப்படி தொடங்கணும்
எப்படி செய்யணும் என்கிறதை ஜனங்கள் எல்லாரையும் திரும்ப வரவழைக்கிறார். எல்லாரும் வாங்க என்று சொல்லி அவர் அங்கே 35ஆம் அதிகாரம் நாம் கடைசி பகுதியிலே வாசித்த வேத பகுதியை அவர் சொல்லுகிறார். 29ஆம் வசனத்தில் ஜனங்கள் எல்லாரும் காணிக்கை கொண்டு வர்றாங்க. எல்லாரும் முதலாவது வேலை பணம் வந்துடுச்சு, காணிக்கை. அவர்கள் தேவையான அளவுக்கு மேலாக அவர்கள் பணம் இருக்கிறது. வேலையெல்லாம் இனிமேல் காணிக்கை கொண்டு வர வேண்டாம், நிறுத்தியாச்சு. பொன் வேலைக்கு பொண்ணு, வெள்ளி வேலைக்கு வெள்ளி, வெண்கல வேலைக்கு வெண்கலம், எல்லா பொருளும் சபதரிச்சாச்சு. இப்போ வேலை ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ வேலை யார் செய்யணும் என்று சொன்னால், நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பெயர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், அவன் 33ஆம் வசனத்திலே அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகல விதமான வேலைகளை செய்யும்படி தேவ ஆவியினால் அவனை நிரப்பினார். இப்போ தேவன் நிரப்பிட்டார். அவனுக்கு துணையாக ஒருத்தர் வர்றாங்க. அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தையும் அருளினார். இப்போ பாருங்க, 2 பேர், மிக முக்கியமான 2 பேர் அங்கே இருக்காங்க. அதில் பெசலெயேல் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேலையை செய்கிறதுக்கு பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவன். 2வது, அந்த வேலையை அவன் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, யோசித்து செய்யணும். தரிசனம் இருக்கிறது, கர்த்தருடைய கற்பனை இருக்கிறது, இந்தந்த அளவிலே செய்யணும்னு மோசே அவனுக்கு சொல்லிட்டாரு. அந்த வேலையை அவன் எப்படி செய்யணும்னு சொன்னீங்கன்னா, யோசித்து செய்யணும். 3வதாக, அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அருளத்தக்கதான தேவ ஆவியினால் அவன் நிரம்பி இருக்கணும். அவனோடு கூட இன்னொரு மனிதனை சேர்க்கிறார். அந்த மனிதன் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேலையை செய்கிற ஜனங்கள் இருக்காங்க அங்கே, உற்சாகம் அடைந்தவங்க, ஞானம் அடைந்தவங்க, எழுப்புதல் அடைஞ்சவங்க, அந்த ஜனங்கள் அங்கே கட்டுறதுக்கு அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்னா, இந்த வேலையை செய்கிறதுக்கு அவங்களுக்கு போதிக்கணும். அந்த வேலை எப்படி செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு டீச் பண்ணணும், அவங்களுக்கு போதிக்கணும். அப்போது தேவன் கொடுத்த தரிசனம், தேவன் கொடுத்த வார்த்தை ஒரு மனுஷன் பெறுறார். அந்த மனுஷன் வேலை நிறைவேறணும்னா இப்போ யார் வேணும்னு கேட்டிங்கன்னா, அந்த தேவ திட்டம் நிறைவேறணும்னா பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் தேவை. 2வது, அந்த மனுஷன் யாராக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஆராய்ச்சி செய்கிறவனாக இருக்கணும். அந்த வேலையை கொடுத்த கற்பனையை எப்படி செய்யணுங்கிறத யோசிக்கணும், அல்லது ஆராய்ச்சி பண்ணி அவன் செய்யணும். 3வது, அவன் தேவ ஆவியினால நிறைஞ்சிருக்கணும். 4வதாக, போதிக்கிறவங்களா இருக்கணும். அந்த ஜனங்களுக்கு அந்த கிடைத்த கற்பனை அல்லது வேத வசனத்தை, தேவன் சொன்ன அந்த கற்பனையை அவர்களுக்கு தெளிவாக போதிக்கிறவர்களாக இருக்கணும். விளங்கத்தக்கதாக அந்த ஜனங்கள் வேலை செய்கிறவங்க அந்த வேலையை கவனமாக சரியாக, அவங்களுக்கு உற்சாகத்தில் இருக்காங்க, அவங்க எழுப்புதலில் இருக்கிறாங்க, அவங்க ஞானம் உடைஞ்சவங்களாக இருக்காங்க, அவங்க உற்சாகத்திலே விட்டுறாதபடி கர்த்தருடைய கற்பனையை உள்ளதை உள்ளதின்படி அவங்களுக்கு போதிக்கணும்.
சத்தியத்தை அப்படியே போதிக்கணும். போதிக்கிறது மாத்திரம் அல்ல, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இவர்கள் ஆவியினால் நிறைந்தவர்களாக இருக்கணும். அப்போ இப்படி இருந்தாதான் பணத்தை மாத்திரம் வச்சுட்டு இந்த ஆசீர்வாத கூடாரத்தை கட்ட முடியாது. அங்கே ஒரு திரள் கூட்டமான மக்கள் இருக்காங்க, ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க, ரொம்ப அனல் உள்ளவங்களாக இருக்காங்க, ரொம்ப ஞானம் உள்ளவங்களாக இருக்காங்க, இருதயத்தில் நல்ல எழுப்புதல் அடைஞ்சவங்களாக இருக்காங்க. அவங்களை கொண்டு இந்த வேலையை தேவ கற்பனையின்படி நிறைவேற்ற வேண்டுமானால் மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி இந்த வேலை சரியாக நடந்தேறணுமானால் யார் வேணும்னு கேட்டிங்கன்னா பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட ஒருத்தன் தேவை. தேவன் அவனை இவன் உற்சாகத்தை செய்திட முடியாது. அந்த பல லட்சக்கணக்கான மக்களிலே தேவன் ஒருவனை பெயரை சொல்லி அழைக்கிறார், அவனை ஞானத்தினால் நிறைக்கிறார். அவன் இந்த அபிஷேகத்தை பெற்று வேலையை யோசித்து செய்கிறான், ஆராய்ச்சி பண்ணி. அந்த கொடுத்த கற்பனையை என்ன செய்கிறான்னா ஆராய்ச்சி பண்ணி அல்லது யோசித்து ரொம்ப அழகாக அந்த வேலையை செய்கிறான். இந்த வேலையை அவன் மாத்திரம் செய்திட முடியாது. இந்த எழுப்புதல் அடைந்த மக்கள், இந்த உற்சாகம் அடைந்த மக்கள், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு எழும்பி இருக்கிற மக்களுக்கு என்ன செய்யணும்னா டீச் பண்ணணும், அவங்களுக்கு போதிக்கணும். இந்த சரியாக இவங்களை போதித்து இந்த சபையார் தேவனால் அழைக்கப்பட்டவன், அவனோடு போதிக்க வரம் பெற்றவன், இவங்க எல்லாரும் சேர்ந்தாதான் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா தேவ மகிமை இறங்கத்தக்க தேவனுடைய திட்டத்தின்படி அந்த மலையிலே செய்யப்பட்ட மாதிரியின்படி அவர்கள் அவர்களுடைய வேலையை செய்யும் பொழுது முடிவு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா தேவ மகிமை இறங்குகிற தேவனுடைய ஆலயம் வந்துடும். அப்போ எல்லாரும் ஒரு கட்டுக்கோப்பு, எல்லாருக்கும் ஒரு வேலை, அவர்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் ஒருவனை ஏவுகிறார், ஒருவனை நிரப்புகிறார். இந்த மனுஷன் யார் என்று கேட்டால் முதலாவதாக இந்த மனுஷன் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவன். இவ்வளவு பெரிய வேலையை செய்யறதுக்கு இவனை ஆண்டவர் என்ன செய்கிறார்னா தேவன் தனிப்பட்ட முறையிலே அவனை அழைக்கிறார். அப்போ தேவன் விரும்புகிற ஒரு ஆலயம் அல்லது தேவனுடைய மகிமை இறங்கக்கூடிய ஒரு ஆலயம், தேவனுடைய மகிமை இறங்கக்கூடிய ஒரு ஊழியத்தை யார் செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா உற்சாகம் அடைஞ்சவங்க இல்லை, எழுப்புதல் அடைஞ்சவங்க இல்லை, பணம் படைத்தவங்க இல்லை, அறிவு படைத்தவங்க இல்லை, தேவனால் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். பெயர் சொல்லி அந்த ஊழியர் அந்த வேலையை செய்கிறவன் என்ன செய்யணும்னா தேவனாலே பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். உற்சாகத்தினால வேலை செய்கிறது இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஆனால் அவங்கெல்லாம் எந்த வேலையை செய்ய முடியாதுன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய திட்டத்தின்படி தேவனுடைய மகிமை இறங்குகிற ஆலயத்தை அல்லது மலையிலே உள்ள மாதிரியின்படியாக ஆலயத்தை கட்ட முடியாது. அதை கட்ட முடியுமானால் எப்படி தேவன் மோசேக்கு தரிசனத்தை காண்பித்தாரோ, தேவன் மோசேக்கு என்ன தரிசனம் காண்பித்தார் என்று கேட்டால் அவருக்கு ஜனங்களை நடத்தி கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு போய் அவரை சேர்க்கிற ஒரு பெரிய ஆசாரியத்தை கையிலே கொடுத்தார், தலைமைத்துவத்தை அவர் கையிலே கொடுத்தார். இப்போ அந்த தலைவனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறார். இந்த ஆசரிக்க வேண்டிய கூடாரத்தை கட்டுவதற்கு இப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆவிக்குரிய ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் அதற்கு தனியாக ஒரு மனுஷனை பெயர் சொல்லி அழைக்கிறார். அப்போ தேவனுடைய ஆலயம் அல்லது தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணுகிற ஒரு சரியான ஒரு ஆராதனை ஸ்தலத்தை ஒரு மனுஷன் கட்டணுமானா இதனுடைய முடிவிலே தேவனுடைய மகிமை அந்த ஊழியத்தை நிரப்பணுமானா அந்த வேலையிலே தேவ மகிமை இறங்கணுமானா அவன் யாரா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா அவன் தேவனாலே
அழைக்கப்பட்ட மனிதனாக அல்லது பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கணும். இந்த ஊழியத்தை உற்சாகத்தினால செய்ய முடியாது. உற்சாகத்தினால வேணுமானா சைடு வால் கட்டலாம், அவங்க துணி நெய்யலாம், இந்த ஆலயத்துக்குரிய பணிகளை அவங்க செய்யலாமே தவிர மற்ற எல்லா வேலையும் யூகித்து செய்கிற அல்லது யோசித்து செய்கிற வேலை எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த வேலையை அவன் பார்க்குறான், பிளான் கொடுத்துருக்காரு, மோசே இப்படி இப்படி இன்ன விளக்கு இருக்கணும், இல்லை அந்த அளவில் இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டார். எல்லாம் இது மாதிரி ஒரு ஆர்டரில் வந்துடுச்சு. இப்போ இதை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இதை யோசித்து செய்யணும். யோசித்துன்னு சொல்கிறது ஒரு ஆராய்ச்சி. ஒரு தேவ மகிமை இறங்கி வர வேண்டுமானால் ஒரு ஊழியக்காரன் அல்லது தேவனால் அழைக்கப்பட்டவனுக்கு பிரதானமான ஒரு சுபாவம் இருக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தை அல்லது கர்த்தருடைய அந்த மகிமை விளங்க போகிற கற்பனைகளை, தேவன் கொடுத்த கற்பனைகளை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆராய்ந்து பார்க்கணும். கொடுத்த கட்டளையவே ஆராய்ந்து பார்க்கணும். நான் இந்த சில வேளைகள் நான் அப்படி உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த ஆராய்ஞ்சு பார்க்கணுங்கிறது ஏன் ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படின்னு யோசித்து பார்த்தேன். ஒரு முறை ஒரு புதிதாக திருமணமாகி தனி குடித்தனம் புறப்பட்டு போகிற கல்யாணமாகி அப்போ தான் அவங்க 2 பேரும் தனி வீட்டுக்கு போகிறாங்க, குடும்ப நடத்த போகிறாங்க. அப்போது அந்த மணப்பெண்ணுக்கு இதுவரைக்கும் ஸ்டவ் கொளுத்தவே தெரியாது, ஒரு சமையலே தெரியாது. அப்படியே அவங்க சின்ன பிள்ளையிலே வேலை செய்து அவங்க சமையலே தெரியாத ஒருவர் அனுப்பிச்சிட்டாங்க. இனிமேல் தான் சமைக்க கற்றுக்கணும். அவங்க கல்யாணம் பண்ணி தனி கொடுத்து நம்ம சமைக்கணும்னு வச்சுங்களேன். அப்போது அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் ரொம்ப ஜோக்காக சொல்கிறாரு, அம்மா எல்லாத்தையும் நல்லா யோசித்து செய், நீ படித்தவா, எல்லாத்தையும் நல்லா எல்லா காரியத்தையும் நீ நல்லா யோசித்து என்ன இது செய்யணும்னு நல்லா ஆராய்ச்சி பண்ணி செய்யணும். சும்மா அவசரப்பட்டு நீ நல்லா படிச்சிருக்க, அதனால் எல்லாத்தையும் அப்படி யோசிக்காமல் செய்துடாத அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு குயிஸ் வைக்கிறேன். என்ன ஆராய்ச்சி என்ன சொன்னார்னா, இட்லி எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி கொடுத்தார். என்ன எப்படி செய்யணும்னா, முதலாவது என்ன படிச்சிருப்ப, அரிசியை ஊற போடணும், உளுந்த ஊற போடணும், அப்புறம் 2ஐயும் நல்லா ஆட்டணும் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லி 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 எல்லாம் நல்லா அரைச்சி நல்லா புளிக்க வைக்கணும். நாளைக்கு காலையில் நல்ல சட்டி நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அப்புறம் தட்டில் என்ன செய்யணும், மாவு ஊற்றணும். ஊற்றி மூடி வச்சுட்டு அப்புறம் ஆவி வந்த பிறகு திறந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன இருக்கும், இட்லி இருக்கும். கவனமாக செய்யுமா, யோசித்து செய்யுமா அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார். நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தேன், அவள் இட்லி சுட்டா, அப்புறம் மூடியை திறந்து பார்த்தா என்ன இருக்குது, வெறும் தட்டு தான்மா இருக்குது, இட்லி இல்லை. ஏன் நீங்க எல்லாருமே இப்போ குக்கர் இட்லி அவிக்கிறவங்க. நான் சொல்றது 40 வருஷத்துக்கு முன்னால. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இட்லி தட்டுல மாவு ஊத்துறதுக்கு முன்னால துணி போடணும். இவன் சொல்லி கொடுத்தவன் என்ன சொல்லி கொடுக்கல, இட்லி தட்டுல துணி போடுறதுக்கு சொல்லி கொடுக்கல. இவங்க மாவை ஊத்திட்டு போட்டு எல்லா மாவும் எங்க போயிடுச்சு. அத மாதிரி ஆண்டவர் பிரமாணம் கொடுத்துட்டாரு, இதை இப்படி செய் இப்படி செய். இதை துணி போடுற விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுக்கல. இது என்னடா இதுல ஓட்டை இருக்கு, இந்த ஓட்டையில மாவு ஊத்துனா என்ன செய்யும், கீழே போயிருமே. இதை என்ன செய்யணுமா, யோசிக்கணும். இதை யோசித்து இந்த மாவு கீழே போகாம இருக்கணும். ஆனா என்ன செய்யணும், துணி போடணும். எங்க அவதெல்லாம் சொல்லி தரலையே. அப்படியே சமையல் கலையை படிச்சு, அப்படியே புக்கை படிச்சு, அப்படியே இட்லி செய்தா என்ன வராது, வராது. அதனால தான் நான் முதியோர் சொல்லி கொடுத்தாங்க, ஏட்டு சுரக்கா எதுக்கு உதவாது, படிப்புக்கு நல்லா படிக்கலாம். பைபிள் நல்லா படிச்சு
எத்தனை வாட்டி படித்த பைபிளை? 10 வாட்டி படித்தேன், 50 வாட்டி படித்தேன். இந்த பைபிளை எத்தனை வாட்டி படித்தாலும் உருப்படாது. இந்த பைபிளை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு தேவனால் அழைக்கப்பட்டவன் எப்படி போதிக்கிறவனா மாறுறான்னு சொன்னீங்கன்னா, எத்தனை முறை பைபிளை படித்தான் அப்படிங்கிறதுல இல்லை, அவன் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணுனான். அதனால தான் வேதம் சொல்லுது. நீங்கள் யோவான் 5ஆம் அதிகாரம் ஐ திங்க் 39ஆம் வசனம் பாருங்க. வேத வாக்கியங்களை வாசிங்க அப்படின்னு சொல்லல. வேத வாக்கியங்களை என்ன செய்யணும்னு சொன்னா, ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு என்ன உண்டாகும்னு சொன்னா, வேத வாக்கியங்களை கேட்கறதற்கு, வேத வாக்கியங்களை வாசிக்கிறதற்கு, வேத வாக்கியங்களை மனப்பாடம் பண்றதற்கு, வேத வாக்கியங்களில் நாம பரீட்சையில் எழுதி பாஸ் பண்ணி பரிசு வாங்கிறது இருக்கு. ஆனா இது ஒண்ணுமே எதை கொண்டு வராதுன்னா, நித்திய ஜீவனை கொண்டு வராது. ஒரு மனுஷனுக்கு இந்த வேத வாக்கியங்கள் நித்திய ஜீவனை கொண்டு வரணும்னா, இந்த வேத வாக்கியத்தை என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இவன் ஆராய்ந்து பார்க்கணும். ஒவ்வொரு வேர்டாக தேவன் இந்த பெசலையேல தேவன் ஆவினால் நிறைச்சி அவனுக்கு ஞானத்தை கொடுத்தாரு, அறிவை கொடுத்தாரு, புத்தியை கொடுத்தாரு. ஆனால் இந்த ஞானத்தை வச்சு அவன் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அவன் அந்த சொன்ன கற்பனையை அல்லது தேவன் கொடுத்த கட்டளையை இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அவன் அப்படியே கண்ணை மூடி செய்யக்கூடாது. அவன் என்ன செய்யணும்னா அதை யோசிக்கணும். இந்த வேலையை ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னார், எதுக்காக இந்த அளவை வைக்க சொன்னார், இதை அவன் யோசித்து அந்த வசனத்தின்படியே அந்த வேலை இருக்கணும். அதில் ஒரு முழம் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. பட் அந்த வேலையை அவன் எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அவன் யோசித்து செயல்படணும். இன்றைக்கி பாருங்க, நிறையா லட்சக்கணக்கான என்ஜினியர்ஸ் இன்றைக்கு பாஸ் பண்ணி வெளியே போகிறாங்க. படித்து 5 வருஷம் படித்து அவங்க நல்ல ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சர்வே சொல்லுது, பாஸ் பண்ணி வருகிற என்ஜினியர்ஸில் ஏறக்குறைய 80% மேலாக என்ஜினியர் வேலை செய்ய லாய்க்கு இல்லாதவங்க. அதை மாதிரி நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்து பாருங்கள், படித்து வேலைக்கு போகிறாங்க. இன்றைக்கி ஒரு வேளை படித்து டிரைவிங் போகிறாங்க. நிறைய பேர் லைசன்ஸ் வாங்குறாங்க, கார் ஓட்ட தெரியாது. நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, ஆனால் என்ன படித்தாலும் அவங்களுக்கு அந்த வேலை செய்ய தெரியாது. ஏன்னு கேட்டால், அவங்க நல்ல உரு போட்டு படிச்சுட்டாங்க, மனப்பாடம் பண்ணிட்டாங்க. பாடத்தை நல்ல மனப்பாடம் பண்ணி எல்லாம் கரைச்சி குடிச்சிட்டாங்க. என்ஜினியர் 100க்கு 100 மார்க் வாங்கிட்டான், கணக்கில் 100க்கு 100 மார்க் வாங்கிட்டான், எல்லாம் 100க்கு 100 வாங்கிட்டான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை அனுபவத்தில் வரும் பொழுது அது பிராக்டிக்கலாக ஒத்து வர்றதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் படித்தான், இது ஏன் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதில்லை. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விசேஷமாக நீங்கள் இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு உள்ள பிள்ளைங்க ரொம்ப அறிவாளிகளாக இருக்கிறாங்க. ஏன் அறிவாளி நினைக்கிறீங்க சொல்லுங்களேன்? இன்றைக்கு உள்ள பிள்ளைங்க ஏன் ரொம்ப அறிவாளியாக இருக்காங்க? நீங்கள் எந்த காரியத்தை சொன்னாலும் ஏன், எதுக்கு, எப்படி, அவன் 10 கேள்வி கேட்பான். அந்த கேள்வி கேட்காம முன்னால் எனக்கு எங்கள் பாட்டி எனக்கு சொன்னது ஞாபகம் இருக்குது. ஒரு முறை நான் ஒரு நாள் சாப்பாடு எங்கள் பாட்டி யாரோ ஊட்டிக்கிட்டு பாட்டிக்கிட்ட நான் ஒரு நாள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கேட்டேன். பார்த்துக்கிட்டே நிலா பாடுறான்னு சொல்லி காட்டி சோறு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டேன், அந்த நிலாவில் ஒரு பாட்டி உட்காந்துருக்காளே எதுக்குன்னு கேட்டேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா நிலாவில் பாட்டியை? ஒரு பாட்டியை நூல் தைச்சிட்டே உட்காந்துருக்கா. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பாட்டியை பார்க்கலாம்.
அப்போ நான் சின்ன வயசில் கேட்டேன் அந்த பாட்டிக்கிட்ட, அந்த பாட்டியை அவ்வளோ நேரம் நூற்று வச்சுட்டே உட்காந்துருக்காங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ எங்கள் பாட்டி ஒரு கதை சொன்னாங்க தெரியுமா? இல்லைடா, அந்த வானம் முன்னால் முதுகில் தட்டுற மாதிரி இருந்துச்சான். இதை நானும் ரொம்ப நாளாக நம்பிக்கிட்டு இருந்தேன். முதுகில் தட்டுற மாதிரி இருந்துச்சான். அப்போ ஒரு நாள் இந்த அம்மா பெருக்கிட்டு இருந்தாங்களாம். இது ரொம்ப தட்டியது, முதுகெல்லாம் குனிஞ்சு போய் ரொம்ப கூன் விழுந்துச்சான் பாட்டிக்கு. நிமிர்ந்து பெருக்க முடியலையாம். உடனே ரொம்ப கோவத்தில் என்ன பண்ணாங்களாம், இந்த தொடப்பத்தால் அடிச்சிட்டாங்களாம். அடித்த உடனே அந்த பாட்டியை தூக்கிட்டு போயிடுச்சான். அப்போ பாட்டி எப்படி இருக்காங்க? தொடப்பம் வச்சுக்கிட்டு சந்தனில் அந்த பாட்டி இன்னும் அங்கேயே இருக்காங்க. எனக்கு பெரிய ஒண்டராக இருந்துச்சு. அப்படியா, இந்த காலத்து பிள்ளைகிட்ட சொல்லி பாருங்க, உங்களை தொடப்பத்தால் அடிச்சு போடும். நான் ரொம்ப நாள் அப்படித்தாங்க நம்பிக்கிட்டு இருந்தேன், மற்றவங்களுக்கு சொன்னேன் எங்க பாட்டி கதைய. பாட்டி சந்திரனில் பெருக்கிக்கிட்டு உட்காந்துருக்கா. ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்க எவ்ரி பார்ட், நீங்கள் டீச்சர் பாடம் படித்து கொடுத்தா டீச்சரே ஒரு வழி பண்ணிடுறான். ஏன், எதுக்கு, என்னத்துக்கு, இது ஏன் செய்யணும், இது எப்படி, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அப்போ வேத வசனம் தேவன் எழுதி கொடுத்துருக்கிறது ஆவியா இருக்கு, ஜீவனா இருக்கு. அந்த ஜீவன் நமக்கு உண்டாகணுமானா இது மனப்பாடம் பண்ற புஸ்தகம் இல்லை. இது ஏதோ ஒன்று வழக்கமாக கண்டினியூஸாக ஒன்று படிக்கிற புஸ்தகம் இல்லை. இது மத புஸ்தகம் இல்லை. இது என்ன புஸ்தகம்னு கேட்டிங்கன்னா, இதை ஆராய்ச்சி செய்யணும். விசேஷமாக யார் ஆராய்ச்சி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேவனுடைய மகிமை ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஒரு ஊழியக்காரன், ஒரு மகிமை அடைந்த ஒரு ஆலயத்தை ஊழியத்தை கட்டுகிற ஒரு ஊழியக்காரன் யாரா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, வேத வசனத்தை ஆராய்ச்சி பண்ணுறவனா இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு விளங்குறதுக்கு நான் 2 ஊழியங்களை பற்றி நான் சொல்லுகிறேன். ஊழியங்களை அறிஞ்சு கொள்ளணும். இந்த 2 ஊழியங்கள், ஒன்று நெகமியாவின் ஊழியம், இன்னொன்று எஸ்ராவின் ஊழியம். இந்த 2 பேரும் ஒரே மாதிரி தான் நினச்சிக்கலாம். நீங்கள் ரெண்டு அருமையான ஊழியத்தை இந்த 2 பேரும் செய்தாங்க. நெகமியாவின் ஊழியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நெகமியா ஒரு கவர்மெண்ட் ஜாப் செய்கிறார், வேலை செய்கிறார், கவர்மெண்ட் ஜாப். இந்த ஜாபில் இருக்கும்போது அவருக்கு ஒரு செய்தி ஒன்று வருது. இந்த மாதிரி தேசம் பால் அடைஞ்சு போச்சு, தேசத்தில் கல்றையெல்லாம் இடிஞ்சு போச்சு, தேசம் ரொம்ப பாழாகி போச்சு. உடனே தேசத்தை பற்றி உள்ள வருத்தம், வேதனை உள்ளத்தை பிடிக்குது. தேசத்தை பற்றி உள்ள ஒரு பாரம் அவனுடைய இருதயத்தை பிடிச்ச உடனே அவனுடைய முகமெல்லாம் துக்கமாக நிறைஞ்சிடுச்சு. அவன் இருதயத்தில் துக்கம், வேலை செய்ய முடியலை. அப்போ ராஜா கேட்குறாரு, ராஜா கிட்ட போய் அவன் ரசத்தை ஊற்றி கொடுக்குறான். அப்போ ராஜா கேட்குறாரு, உன் முகத்தில் ஏன்பா துக்கம்? இது இருதயத்தின் துக்கமே இல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. அப்போ உடனே அவர் ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறாரு, ராஜா, என் தேசத்தில் கல்றையெல்லாம் பால் அடைஞ்சு கிடக்குது. சுருக்கமாக சொன்னால், சொந்த தேசத்தை பற்றி உள்ள ஒரு தரிசனம் அவனுக்கு இருக்கு, ஒரு பாரம், தேசத்தை பற்றி உள்ள ஒரு பாரம் இருக்கு. உடனே ராஜா என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, சரி அதுக்கு என்ன செய்யணப்பா என்று சொன்ன உடனே அவன் சொல்கிறான், என்னை நீங்கள் எங்கள் தேசத்துக்கு அனுப்புனீங்கன்னா நான் எங்கள் தேசத்தில் போய் நான் அந்த எல்லாம் சரி பண்ணிடுவேன், தேசத்தெல்லாம் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறதுனால ராஜா என்ன பண்ணுறான், ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான். இப்போ இங்கே யாராக இருக்கிறான்னு சொன்னால், அரண்மனையில் அரசாங்க பணிகளை வேலை செய்கிறான். இப்போ அவனுக்கு என்ன ஜாப் கொடுக்குறான்னு சொன்னால், எருசலேமில் கவர்னர் போஸ்ட் கொடுக்குறான். எருசலேமில் அரசாங்க அதிகாரி, அரசாங்க சம்பளத்தை வாங்கி வேலை செய்கிற ஒரு அதிகாரியாக இருந்துட்டு தன்னுடைய தேசத்தை சீர்படுத்த அல்லது தன்னுடைய தரிசனத்தை, அவனுக்கு கிடைச்ச அந்த பாரத்தின்படி தன்னுடைய தேசத்தை சீர்படுத்துவதற்கு அரசாங்க பணியிலே உட்கார்ந்து கொண்டு ஜனங்கள்கிட்ட எந்த விதமான உதவியும் வாங்காமல் தன்னுடைய கை பணத்தை செலவழித்து ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஒரு பணியை அவன் கையிலே கொடுக்கிறான். 12 years அங்கே தங்கியிருந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறான். நல்லா கவனிங்க. ஆனால் அவன் என்ன வேலை செய்ய முடிஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக,
நெகேமியாவின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு தருகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் 7ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிக்கு என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படி. அவங்களுக்கு கடிதம் வேணும், அங்க உள்ள தேசாதிபதிக்கு கடிதம் வேணும். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணுக்கு கதவு வேலைக்கும் நகர வேலைக்கும் தங்க போகிற வீட்டின் வேலைக்கு வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கணும். அதுக்கு எனக்கு கடிதம் வேணும். அங்க மர வேலைக்கு எனக்கு கடிதம் வேணும், எனக்கு பாதுகாப்புக்கு கடிதம் வேணும். அப்புறம் நாங்கள் போகிற வழியிலெல்லாம் எங்களை ராஜா என்னோட கூட இராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் என்ன செய்யணும்? அனுப்பணும். எங்களுக்கு வழியிலையும் பாதுகாப்பு வேணும், நாங்கள் போகிற அந்த இடத்துலையும் எங்களுக்கு ஜனங்களுக்கு லெட்டர் கொடுக்கணும், எங்களுக்கு மர வேலைக்கு மரம் கொடுக்கறதுக்கு அங்கே உள்ள வனக்காவலாளனுக்கு இடம் கொடுக்கணும். இப்படின்னு சொல்லி எல்லாம் லெட்டர் வாங்கிட்டான். இதுக்கு என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல இருந்துச்சு, ஆகினால ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணார். என்ன வாய்க்க பண்ணாரு? மர வேலைக்கு ஓசி மரம், அரசாங்க மரத்தை வாங்கி வேலை செய்யறான். போறதுக்கு வழியில பாதுகாக்கிறதுக்கு குதிரையும் ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. அங்கேயும் ஜனங்களுக்கு என்ன வேணும்? லெட்டர் வாங்கியிருக்கான். எல்லாம் மனித உதவிகளை கொண்டு இவர் செய்கிறார். ஆனால் நீங்கள் எஸ்ராவை எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வெறும் மரம் தான் கொண்டு போனார். ஆனால் நீங்கள் எஸ்ராவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் எதுக்கு போனார்னு கேட்டிங்கன்னா 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் எருசலேமினுடைய கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிப்பதற்கு எஸ்ராவுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆலயத்தை அலங்கரிக்கணும். இங்க நெகேமியாவோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா தேசத்தை பழுது பார்க்கணும். தேசத்துல கல்லெல்லாம் உடைஞ்சு போச்சு, மதிலெல்லாம் உடைஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் வேலை செய்யறதுக்கு ஒரு அரசாங்க பணியில் உள்ள ஒருவரை கொண்டு வருகிறார். ஆனால் ஆலயத்தை அலங்கரிக்கிறதுக்கு ஒருவனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது அவன் யாரா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய நாமத்தை மகிமை உண்டாவதாக 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும். அப்போ முதலாவது இருதயத்தை பக்குவப்படுத்தினான். இந்த ஆசாரியன் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவன் பாரம் உள்ளவன் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் வேதத்தில் தேறினவன், படித்து தேறினவன். அப்போ ஆலயத்தை அலங்கரிக்கிற வேலை யார் கையில கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, வேதத்தை முதலாவது என்ன செய்தான்னு கேட்டீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணுனா. ரெண்டாவது அந்த வேத ஆராய்ச்சியை செய்ததை தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் கொண்டு வந்தான், செய்தான். மூன்றாவது அவன் எதை ஆராய்ச்சி பண்ணினானோ எதை செய்தானோ அதை ஜனங்களுக்கு உபதேசிச்சான். இப்ப இவன் கையில என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, இவன் கையில மரம் கொடுக்கல, இவன் கையில அந்த மதில பழுது பார்க்கிற வேலை கொடுக்கல. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இவன் கையில என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, 8ஆம் அதிகாரம் தயவு செய்து 26ஆம் வசனத்தில், அவர்கள் கையிலே நான் 650 தாலந்து வெள்ளி, 100 தாலந்து நிறையான வெள்ளி, 100 தாலந்து பொன்னு, 1000 தங்க காசு பெருமான 20 பொற்கிண்ணங்கள், பொன்னை போல எண்ணப்பட்ட பளபளப்பான நல்ல வெண்கல பாத்திரங்கள். இது எல்லாம் பரிசுத்தமானது. பாருங்க, நெகமியா கையில ஒண்ணுமே இல்லை. அவர் வழிக்கு என்ன கேட்கிறாரு? பாதுகாப்பு கேட்கிறாரு. ஆனா இவன் கையில என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏராளமான பொண்ணு இருக்கு, ஏராளமான வெள்ளி இருக்கு. நீங்க அதை பார்த்தீங்கன்னா வீட்டில் கணக்கு போட்டுக்கொள்ளுங்க.
அவன் கையில் 750 தாலந்து வெள்ளி இருக்கு, ஏறக்குறைய 24 டன், 24 டன் சில்வர் கையில் இருக்கு. அவன் கையில் கோல்டு 5 டன் கோல்டு இருக்கு, 5 டன் கோல்டு. இவனுக்கு பாதுகாப்பு வேணுமா, நெகேமியாவுக்கு பாதுகாப்பு வேணுமா? சொல்லுங்க, யாருக்கு பாதுகாப்பு வேணும்? 5 டன் தங்கம் இருக்குதுங்க, ஏறக்குறைய 25 டன் வெள்ளி இருக்கு, வெங்கலம் இருக்கு. இதை எடுத்துட்டு இவங்க போறாங்க, இந்த பயணம் போறாங்க, இந்த கடினமான இன்றைக்கு மாதிரி எல்லாம் நடப்பயணம் போறாங்க. இந்த நடப்பயணம் போறதுக்கு இவன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த 7ஆம் அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் உபவாசத்தை கூறினான். எனக்கு நேரம் பாயிண்ட் மட்டும் சொல்றேன். அவங்க எல்லாரும் ஜனங்களை கொண்டு வந்து அகாவான் நதி அண்டையில் அவங்க எல்லாரையும் உபவாசத்தை கூறினான். அவன் கீழே சொல்லியிருக்கு, அவன் ராஜாவிடத்திலே இராணுவ சேர்வைக்காரரையும் பாதுகாப்பையும் கேட்கிறதுக்கு என்ன செய்தானா? வெட்கப்பட்டிருந்தானா. ஏனென்று கேட்டால், தன்னை தேடுகிறவர்களுக்கு தேவனுடைய தயவுள்ள கரம் நன்மையாய் இருக்கிறது என்று எங்க ராஜாவுக்கு நாங்க சொல்லிட்டோம். ஆகையினால இந்த எங்க தேவன் எங்களை காப்பார், மனித உதவி எங்களுக்கு தேவையில்லை, மனிதனுடைய பாதுகாப்பு எங்களுக்கு தேவையில்லை, தேவன் எங்களுக்கு தருவார் என்று சொல்லி அதை தேவனிடத்தில் தேடுவதற்கு தானும் உபவாசம் பண்ணினா, தன்னோடு கூட இருக்கிற மக்களை என்ன பண்ணினா? ஜெபிக்க பண்ணினான், உபவாசம் பண்ணினான், தேவனை தேட பண்ணினான். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய தயவுள்ள கரம் எங்க இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா என்னோடு கூட இருந்துச்சு. அப்ப 2 பேரும் நீங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தர் 2 பேரும் தேவனுடைய வேலையை தான் செய்தாங்க. ஒருத்தன் மனித ஒத்தாசையோடு வேலை செய்தான், ஒருத்தன் மனித ஒத்தாசை வேண்டாம், தேவனுடைய ஒத்தாசை மாத்திரம்தான் எனக்கு தேவைன்னு சொல்லி தேவனையே சார்ந்து கொண்டு அவன் எல்லா பாதுகாப்புக்கும் எல்லாத்துக்கும் யாரை நம்பினான்னா தேவனை நம்பி அவனும் அவன் ஜனங்களும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணான். இப்ப இவன் என்ன செய்தான்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்தை அலங்கரித்தான். தேவனுடைய ஆலயம் ஒரு அழகான ஆலயமா, ஒரு பரிசுத்த ஜனத்தை அவன் ஆயத்தம் பண்ணினான். ஆனா நெகேமியாவில் என்ன செய்ய முடிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா, வெறும் மதிலை மாத்திரம்தான் கட்ட முடிஞ்சது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இன்றைக்கு 2 ஊழியங்கள் இருக்கிறது. ஒன்று, தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்த்து அதன்படி செய்து அந்த வாழ்க்கையை வேத வசனத்தின்படி அமைத்து கொண்டு தேவ திட்டத்தின்படி தேவனையே தன்னுடைய நம்பிக்கையாக சார்ந்து அவனையும் அவனுடைய ஜனங்களையும் கர்த்தரை தேடுகிறவர்களாக மாற்றுகிற ஒரு ஊழியர் இருக்கிறான், ஒரு ஊழியக்காரர் இருக்கிறான். அவன் என்ன செய்வான்னு கேட்ட, ஆலயத்தை அலங்கரிப்பான். இன்னொரு கூட்டம் இருக்கு, அவங்களுக்கு இருதயத்தில் பாறை இருக்கு, தரிசனம் இருக்கு, ஆனா தேவனை நம்ப மாட்டாங்க. பாதுகாப்புக்கும் தேவனை நம்பல, தேவைக்கும் தேவனை நம்பல. அவங்க மரத்துக்கு கூட என்ன செய்யறாங்கன்னா அரசாங்க உதவியை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு வெள்ளிக்கும் இல்லை, வெறும் மர வேலைக்கு கூட அரசாங்க உதவியை அவங்க தேடுறாங்க, ராஜாவிட உதவியை அவங்க தேடுறாங்க, அதுக்கு லெட்டர் வாங்குறாங்க, அதுக்கு மனித ஒத்தாசையை தேடுறாங்க. எல்லாத்துக்கும் ராஜாவினுடைய உதவியவே தேடி நான் சொல்லுகிறேன், தங்களுடைய பணியை கூட அவங்க விடல. 12 வருஷம் அவங்க வேலை செய்தாங்க, திரும்ப லீவு போட்டாங்க, திரும்ப ராஜாட்ட போனாங்க, திரும்ப டியூட்டி ஜாயின் பண்ணாங்க, இந்த வேலையை செய்தாங்க. அப்போ நான் சொல்லுவேன், 2 பணி இருக்கிறது. ஒன்று, கர்த்தருக்காக முழு நேரமாக தேவனை சார்ந்து செய்கிற ஒரு ஊழியம் இருக்கு. இன்னொன்று, இருதயத்தினுடைய வேதனையினாலே நமக்கு தேவன் தருகிற பாரத்தினாலே நாம் செய்கிற இன்னொரு ஊழியமும் உலகத்தில் இருக்கு. ஆனால் அந்த ஊழியம் என்னதான் செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா, ஆலயத்தை அலங்கரிக்க முடியாது, மதிலை கட்டலாம் வேணுமானா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஆகையினாலே தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு யார் வேணும்னு கேட்டிங்கன்னா
நாம் பெயரை சொல்லி அழைத்து அறிந்திருக்க வேண்டும். அப்ப ஒருவனை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் தயவு செய்து 45ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு நான் உன்னை பெயரை சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்திலே இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அப்ப நான் உன்னை பெயரை சொல்லி அழைச்சு அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றதுக்கு நீ அறியணும். ஒரு ஊழியக்காரன் அறியணும். ஒரு ஊழியக்காரன் முதலாவது தேவன் என்ன அழைச்சிருக்கிறார், தேவன் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் என்று அவன் எப்படி அறியணும்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ அறியணுமானா நான் என்ன செய்வேன்னு கேட்டா, உனக்காக என்ன உடைப்பேன்? வெண்கல கதவுகளை நான் உடைப்பேன், இரும்பு தாழ்பாள்களை நான் முறிப்பேன், அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, மறைவிடங்களிலே இருக்கிற புதையல்களை நான் உன் கையில் கொடுப்பேன். அப்போ இதிலிருந்து நீ என்ன அறிஞ்சு கொள்ளலான்னு சொன்னா, நான் உன்னை அழைச்சி அறிந்திருக்கிறேன் என்பதை நீ அறிகிறதற்கு இந்த உலகத்தில் நான் வச்சிருக்கிற அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உன் தேவைகளை எல்லாம் யார் தருவா? கர்த்தர் தருவா. நீ எந்த மனுஷ உதவியும் தேடக்கூடாது. நான் உன்னை அழைச்சேன், நான் உன்னை அப்பாயின்ட் பண்ணினேன், நான் உன்னை ஊழியத்துக்காக எடுத்தேன். நீ யாரு உதவியும் தேடக்கூடாது. வெண்கலக்கு எந்த கதை உடைக்கணுமா நான் உடைப்பேன், தாழ்பாள்களை முறிக்கணுமா நான் முறிப்பேன், எண்ணத்தை முறிக்கணுமா நான் முறிப்பேன், எங்க புதையல் இருக்கோ நான் எடுத்துக்கொண்டு உனக்கு தருவேன், எங்க பணவெடுத்துல பொக்கிஷம் இருக்கோ நான் தருவேன், உனக்கு நான் தருவேன். நீ எங்கேயும் போய் புதையல் தேடாத. அதனால்தான் ஆண்டவர் 12 சீசர்கள் அழைத்த போது, வீட்டுக்கு வீடு போகாத, போய் சொல்லாத, எதையும் சொல்லாத, வீட்டுக்கு வீடு போகக்கூடாது. நீ ஒன்றும் இல்லாமல் நீ போன வேளையில் உங்களுக்கு ஏதாவது குறைவா இருந்துச்சா? ஒன்றும் குறைவில்லை. உங்களுக்கு சாப்பாட்டு குறைவு இருந்துச்சா? உங்களுக்கு ஆகார குறைவு இருந்துச்சா? வஸ்திர குறைவு இருந்துச்சா? எதுவுமே இல்லை. நீங்கள் யாரை மட்டும் பார்க்கணும்னா, நான் உங்களை பெயரை சொல்லி அழைச்சேன், நான் உங்களை அனுப்பினேன், நான் உங்களை அனுப்புவேன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் யார் தருவா? நான் தருவேன், கர்த்தர் தருவார். அப்போ நான் சொல்லுவேன், கர்த்தர் எனக்கு படித்து கொடுத்த பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, ஒரு தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியம் என்று சொன்னால் அது ஒன்லி ஃபெய்த், விசுவாசத்தில் மாத்திரம் எல்லா தேவைகளுக்கும் தேவனை மாத்திரம் சார்ந்திருந்து கர்த்தருடைய முகத்தை மாத்திரம் பார்த்து, எவ்வளவு தேவை வந்தாலும் என்ன வந்தாலும் யார் முகத்தை பார்க்கணும்? கர்த்தர் முகத்தை மாத்திரம் பார்க்கணும். கர்த்தர் முகத்தை மாத்திரம் பார்க்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டா. எனக்கு ஆண்டவர் பாடத்தை படித்து கொடுத்தார். இந்த ஆலயம் கட்டும் பொழுது எல்லாரும் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. பாஸ்டர் பில் புக் அடிக்கலாம், அப்புறம் என்னெல்லாம் நோட்ஸ் அடிக்கலாம். அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு நான் நல்ல ப்ரூச்சர்லாம் அடித்தேன், நல்ல ஒரு டெஸ்ட் எல்லாம் போட்டு எல்லாம் அடித்தேன். நல்ல ஒரு 5000 காப்பி அடித்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கு எத்தனை 1000 செலவு பண்ணேன். அடிச்சுட்டு சண்டே மார்னிங் அறிவித்தேன். பைபிளில் தானே சொல்லியிருக்கு, நெகேமியா சொல்கிறான் இல்லையா, நாம் எல்லாரும் எழுந்து என்ன செய்வோம்? கட்டுவோம். நான் எழுந்து கட்டுவோம். அன்றைக்கு ராத்திரி நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஆண்டவர் கேட்டார், நீங்கள் எல்லாரும் கட்ட போகிறீங்களா, நான் கட்டணுமா? யார் கட்டுறது? நீ என்ன ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்கு நாம கட்டுவோன்னு சொல்கிற? நீங்களா கட்ட போகிறீங்க? நான் கட்ட போகிறேன். நீ அடுத்த வாரம் மன்னிப்பு கேட்கணும். இந்த வார்த்தை சொன்னதுக்காக நீ மன்னிப்பு கேட்கணும். உட்கார்ந்தவர்கள் தெரியும், எனக்கு பழைய ஆள்கள் தெரியும், நான் மன்னிப்பு கேட்டேன். நீங்கள் கட்டுறீங்களோ கட்டலையோ,
நீங்கள் கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ தேவன் கட்டுவார். நாம் கட்டக்கூடாது. யார் கட்டணும்? கர்த்தர் வீட்டை கட்டார் ஆகில் வெண்கல கதவுகளை உடைக்க வேண்டியது அவர் வேலை, இரும்பு தாழ்பால் முறிக்க வேண்டியது அவர் வேலை, என் தேவையை தர வேண்டியது அவர் வேலை. நீங்கள் யாருமே தரட்டாலும் தேவன் தருவார், வேலை முடியும். அதை அறிக்கை பண்ணின பிறகுதான் தேவன் எனக்கு அடுத்த செய்தியை கொடுத்தார். அவ்வளவு அந்த நோட்டீஸையும் அடுத்த வாரம் தீ வச்சு கொளுத்தினேன். எந்த பில் புக்கும் நான் யாருக்கும் பில்டிங் ஃபண்டு கலெக்ஷன் பண்ணலை. எல்லோரும் நிறைய ஆலோசனை கொடுத்தாங்க. எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு அவங்க இருக்காங்க, அந்த ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, நான் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். நீ ஒரு கலெக்டும் பண்ண வேணாம், கர்த்தர் கொடுத்தா கட்டுறேன், இல்லாட்டா அப்படியே இருக்கட்டும். ஆண்டவர் தேவன் கொடுத்தாரு. யார்கிட்ட போய் பில்டிங் ஃபண்டு கலெக்ட் பண்ணவோ, யார்கிட்ட போய் என்னுடைய தேவைகளை சபையில் மோசே சொன்ன மாதிரி சபையில் சில வார்த்தைகளை சொல்லியிருப்பேனே தவிர எனக்கு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க, யார்கிட்ட நான் வாயை திறந்ததே இல்லை. தேவன் இந்த பாடத்தை எனக்கு படித்து கொடுத்தாரு. நான் உன்னை அழைச்சி உனக்கு அப்பாயின்மெண்ட் நான் கொடுத்து என் வேலையை நீ ஒழுங்கா செய்தா உனக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது யாரு? அழைச்சவர் அப்பாயின்ட் கொடுத்தாலும் சொல்லிருக்கணும். நான் அவர்கிட்ட வந்து வேலை செய்துக்கிட்டு, பிரதர் வந்து ஹார்பரில் வேலை செய்கிறாரு, அவர் ஹார்பரில் வேலை செய்துட்டு அவர் எல்ஐசி டிபார்ட்மெண்ட்டில் போய் சம்பளம் கரெக்டாக கொடுப்பானா? எங்கே வேலை செய்தாலும் அங்கே தானே கொடுப்பான், அவன் தான் வேலை. நீங்கள் வேலையை பார்த்து அவன் ப்ரமோஷன் கொடுக்கறதோ போனஸ் கொடுக்கறதோ, நீ செய்கிற வேலையை பார்த்து போனஸ் கொடுக்கறதோ உன்னை உயர்த்துறதோ எங்கன்னு கேட்டிங்கன்னா, நீ எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறியோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் உயர்த்துகிறான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? அப்போ அவன் யாராக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, வேதத்தை ஆராய்ஞ்சு பார்த்து அந்த வேத வசனத்தை செய்து அந்த வேத வசனத்தை உபதேசிக்கிறவனாய் இருக்க வேண்டும். அதனால்தான் நீங்கள் இந்த ஊழியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் கம்பேர் பண்ணினீங்கன்னா, பவுல் சொல்லுவார் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 12-13ஆம் வசனத்தை சீக்கிரம் வாசியுங்கள். தேவனுடைய சாயலாக அவருடைய எபேசியர் 4 பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய யார் சீர்பொருந்தணுமா? பரிசுத்தவான்கள். பாவி சீர்பொருந்துறது இல்லை. ஒரு சபையினுடைய வேலை என்னன்னா, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்போ சுவிசேஷனுக்கு ஒரு வேலை இருக்கு, அப்போஸ்தலனுக்கு ஒரு வேலை இருக்கு, தீர்க்கதரிசிக்கு ஒரு வேலை இருக்கு. ஆனா மேய்ப்பனுக்கு 2 வேலை இருக்கு. அவன் மேய்ப்ப யாரா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, சிலரை மேய்ப்பராகவும் சிலரை போதகராகவும் சொல்லல, சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும். அப்ப மேய்ப்ப யாரா இருக்கணும்? போதகனாகவும் இருக்கணும், ஜனங்களை வழி நடத்துறவனாகவும் இருக்கணும். அதே வேளையில அவன் போதிக்கிறவனாக சத்தியத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் ஒரு போதகம் இருக்கணும். அவன் தான் மேய்ப்பன். இப்ப மேய்ப்பனுக்கு 2 வேலை இருக்கு. தீர்க்கதரிசிக்கு தீர்க்கதரிசனம் சொல்ற வேலை தான் இருக்கு, அப்போஸ்தலனுக்கு சபைகளை ஸ்தாபிக்கிற வேலை இருக்கு, சுவிசேஷகனுக்கு சுவிசேஷத்தை சொல்ற வேலை மட்டும்தான் இருக்கு. அவன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான், அங்கங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஆனா ஒரு மேய்ப்பன் என்ன செய்யறான்னா, தன் ஆடுகளை மேய்க்கிறவன் மாத்திரமல்ல, அந்த மேய்ப்பன் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, சத்தியத்தை நிதானமாய் பகுத்து போதித்து சரியானபடி ஜனங்களுக்கு போதனை கொடுக்க வேண்டும். இந்த வேலை அவன் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினாலே அவர் அதற்காக என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, தேவன் சிலரை பெயரை சொல்லி தேவன் அழைக்கிறார். இந்த வேலையை நீங்க வாசித்தீங்கன்னா 35ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அங்க நிறைய பேர் இருக்காங்க. இருதயத்தில் எழுப்பல் அடைஞ்சவங்க, உற்சாகம் அடைந்தவங்க, தாராளமாய் கொடுக்கிறவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்க யாரையும் என்ன செய்யலன்னா, ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கல, அவங்களுக்கு ஆண்டவர் உற்சாகப்படுத்தினார்.
இந்த வேலையை செய்கிறதுக்கு அவனோடு இணைந்து செயல்படுவதற்கு அவங்களை என்ன செய்தார்னு கேட்டிங்கன்னா, உற்சாகப்படுத்தினார், அவங்கள மனப்பூர்வமாய் கொடுக்க பண்ணினார். அவர்களை அந்த 35ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இருதயத்தை எழுப்பி உற்சாகப்படுத்தினார். 22ஆம் வசனத்தில் மனப்பூர்வமான ஸ்திரீ புருஷர். 25ஆம் வசனத்தில் ஞான இருதயம் உள்ளவர்கள். 26ஆம் வசனத்தில் ஞான எழுப்புதல் அடைந்தவர்கள். 29ஆம் வசனத்தில் இருதயத்திலே உற்சாகம் அடைந்த ஸ்திரீ புருஷர். எல்லாரும் சேர்றாங்க, கேதர். இது ஜனங்கள். அப்போ ஜனங்கள் எப்படி இருக்கணும்னா உற்சாகமானவங்க, மனப்பூர்வமாக. இவங்களை கொண்டு ஒரு தலைவனுடைய இதிலே அவன் இந்த சபையை கட்டுகிறான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்போ இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா கேதர் பண்ணுறாங்க. எல்லாருக்குள்ள ஐக்கியம். உற்சாகம் அடைந்தவங்க, எழுப்புதல் அடைந்தவங்க, தரிசனம் பெற்றவங்க, பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவங்க, விசுவாசத்தில் நடத்துகிறவங்க, இவங்க போதிக்கிறவங்க, இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா ஒன்றா சேர்ந்த பொழுதுதான் எந்த ஆலயத்தை கட்ட முடிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா மகிமை உள்ள ஆலயத்தை கட்ட முடிஞ்சது. இதனுடைய முடிவில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து வேலையை செய்தால் முடிவு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய மகிமை இறங்கி வரும். இவங்க தனித்தனியாக வேலை செய்யக்கூடாது. எனக்கு எழுப்புதல் இருக்கு, எனக்கு ஞானம் இருக்கு அப்படின்னு அவங்கவங்க உற்சாகத்தில் அவங்கவங்க போய் ஏதாவது வேலை செய்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த எல்லா வேலையும் ஒரு குடைக்கு கீழாக வரும் பொழுது சபை மகிமை உள்ள சபையாக மாறிடுது. பாருங்க, ஆதி சபையை நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுரு, யோவான் இவங்களெல்லாம் தேவன் அழைச்சார். பிரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படி தேவன் பவுலை தெரிந்து கொண்டார். ஒரு மத்தியான வேளையிலே சடுதி ஒளியாக அவனை சந்தித்து தேவன் அவனை அழைச்சி, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், இந்த மனுஷனை நான் தெரிந்து கொண்டேன் என்று அனனியாவுக்கு சொல்லி தேவன் அவரை பக்குவப்படுத்தி அவர் 3 வருஷம் அரபி தேசத்தில் போய் உட்கார்ந்து நிறைய காரியங்களை ஆண்டவர்கிட்ட படித்து நல்ல தேறின ஒரு ஊழியக்காரன். பாருங்க, இந்த காலத்தில் இப்படி ஒரு தரிசனம் பெற்ற ஒரு ஊழியம் இருந்தால், தேவன் சந்திக்கிற ஒரு ஊழியம் இருந்தால், நான் சொல்கிறேன் சத்தியமாக சபையில் இருக்க மாட்டான். அநேகரை குணமாக்குற வரம் இருக்கு அவனுக்கு. நல்ல பேதுருவை காட்டிலும் ஞானம் இருக்கு. பேதுரு படிக்காத ஆளு, இந்த ஆள் பயங்கர படிப்பாளி. இவ்வளோ படித்து இவ்வளோ வரம் இருக்கு. இவ்வளவு இருந்து அந்த ஆள் எங்கே இருந்தார்னு கேட்டிங்கன்னா 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கை வருவீங்கன்னா அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. முதல் 2 வசனத்தை வாசி. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே வர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே உருவானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதர்களாயும் இருந்தார்கள். சவுலும் போதகர்களாயும் தீர்க்கதரிசிகளாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை சபையில, அந்தியோகியா சபையில இவங்க எல்லாரும் இருக்காங்க. பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. என்ன செய்யிட்டு இருக்காங்களா? கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கும் பொழுது பர்னபாவையும் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, பர்னபாவையும் பவுலையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள் என்று திருவுளம் பற்றினார். அது வரைக்கும் என்ன செய்துகிட்டு இருந்தாங்க? சவுல் பெரிய தீர்க்கதரிசி தான், பெரிய அபிஷேகம் பெற்றவர் தான், பெரிய தரிசனம் பெற்றவர் தான், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் தான். ஆனால் ஆண்டவர் நான் அழைச்ச ஊழியத்துக்கு அவனை பிரித்து விடுங்க அப்படின்னு சபையில சொல்ற வரைக்கும் அவங்க எங்க தான் இருந்தாங்க? சபையில் இருந்தாங்க. சபையில் ஆராதிச்சுக்கிட்டு சபையில் அவங்க தேவனை தொழுதுகிட்டு அவங்க இருக்காங்க. இப்போ ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், என்னுடைய ஊழியத்துக்காக அவங்கள வேறு பிரித்து விடுங்க அப்படின்னு சொல்றார். உடனே என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை என்ன செய்தார்கள்? அனுப்பினார்கள். அப்போ ஒரு ஊழியக்காரனை எப்படி அனுப்புனாங்கன்னு சொன்னா,
ஆண்டவர் சொல்றார், நான் அழைத்த ஊழியத்துக்கு அவனை பிரித்து விடுங்கள். இப்ப சபையார் என்ன பண்றாங்க? உபவாசம் பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க. அந்த யாரை பிரித்து விட சொன்னாரோ அவங்க மேல கைகளை வச்சாங்க. அவங்க மேல கைகளை வைத்து ஜெபம் பண்ணி, தேவன் உன்னை அழைச்ச ஊழியத்தை நிறைவேற்றுப்பா அப்படின்னு சொல்லி சபை அனுப்பிச்சு. அடுத்த வசனம் பாருங்க. அப்படியே அவர்கள் யாரால, உண்மையா யார அனுப்பட்டாங்க? யார் அனுப்புனது? சபை அனுப்பிச்சு. முந்தின வசனம் சொல்லுகிறது, அவர்களை அனுப்பினார்கள். யார் அனுப்பினது? சபையார், அந்தியோகியா சபையார் கைகளை வச்சு அபிஷேகம் பண்ணி, எப்பா கர்த்தர் உங்களை அழைச்ச ஊழியத்துக்கு நீங்க உங்களை பிரிச்சு விடுறோம், நீங்க போங்க அப்படின்னு அவங்க மேல கைகளை வச்சு அவங்களை அனுப்புனா, நெக்ஸ்ட் வேர்டு எழுதப்பட்டிருக்கிறது, சபையார் அவங்களை அனுப்பல. யார் அனுப்பினார்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் அவர்களை அனுப்பினார். நீங்க வருஷம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த அவங்க ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார், ஆவியார் தடை பண்ணுகிறார், அவர்களை கொண்டு போகிறார், அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை தேவன் செய்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நீங்க அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கனமும் உண்டாவதாக, 21ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அந்த பட்டணத்திலே சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசராக்கின பின்பு லிஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் என்ன செய்தாங்க? நிறைய அற்புதம் நடக்கு. எங்க திரும்பி வந்தாங்க? யார் அனுப்பினாங்களோ அங்க திரும்பி வந்தாங்க. இவ்வளவு அற்புதம் நடந்துச்சு, கர்த்தர் எங்களை பயன்படுத்துகிறார், நாங்க போறோம், தேசான் தெரியா ஊர் சுத்திட்டு போறோம் அப்படின்னு போகல. அவங்க திரும்ப எங்க வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். நீங்க 26ஆம் வசனத்துல அங்கே அந்த 22ஆம் வசனம் பாருங்க. மனதையெல்லாம் திடப்படுத்துறாங்க. 23ஆம் வசனத்துல அந்தந்த சபைகளிலே அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். இப்படியே வந்துட்டு நிறைய கிளச்சபலை உருவாக்கிட்டாங்க. பவுல் நிறைய சபைகளை ஸ்தாபிச்சிட்டாரு. அங்கங்க போய் சபைகளை ஸ்தாபிச்சு மூப்பர்களை ஏற்படுத்துறாரு. ஏற்படுத்தி எங்க வந்தாரு? அந்தியோகியாவுக்கு வந்தார். அந்தியோகியாவுக்கு வந்து அவங்களுக்கு எல்லாவற்றையும் விலைக்கு சொல்றாரு. அவங்க ஊழியத்தில் பிரச்சனை வந்துச்சு. திரும்ப எங்க வந்தார்னு கேட்டீங்கன்னா, திரும்ப அந்தியோகியாவுக்கு வந்தாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் தயவு செய்து 35ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிப்பீங்கன்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பவுலுக்கும் பர்னபாவுக்கும் வாக்குவாதம் வந்துருச்சு. அந்தியோகியா சபையில உட்கார்ந்துருக்காங்க. இப்ப திரும்ப ஊழியம் தொடரணும், திரும்ப பயணம் போறாங்க. இப்ப பவுல் சொல்றாரு, பர்னபா சொல்றாரு, நாம மார்க்க கூட்டு போவோம். இவர் சொல்றாரு, இல்லை இல்லை, நம்ம முன்னாடி இடையில பிச்சுட்டு போயிட்டான், அவன் வேண்டாம், நம்ம நல்ல ஊழியத்தில் நம்மளை அதைரியப்படுத்துறவன் அவன் வேண்டாம் அப்படின்னு பவுல் சொல்றாரு. பர்னபா சொல்றாரு, அவனை அழைச்சிட்டு போனேன், ஏன்னா அவருக்கு சொந்தக்காரன், மார்க்கு சொந்தக்காரன், அதனால கூட்டு போனார். இவர் முடியாதுன்னு சொல்றாரு. 2 பேருக்கு வாக்குவாதம் வந்துருச்சு. கடும் கோபம் வந்து 2 பேர் நினைச்சிட்டாங்க, ஆக்சுவலா இந்த பவுலை ஊழித்து கொண்டு வந்ததே யார் தான்? சபையில ஒருத்தம் கூட இந்த சவுலை சேர்த்துக்க மாட்டேன்ட்டானுங்க. பயம், ஒருத்தம் கூட கொண்டு வரல. ஆனா இந்த பர்னபா தான் அப்போஸ்தலர்கிட்ட பேசி, பெரிய பாஸ்டர்கிட்ட பேசி, சபையில பேசி, நல்ல ஊழியக்காரன், கர்த்தர் அவனை தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு கொண்டு வந்ததே யாருன்னு கேட்டா பர்னபா. இப்போ 2 பேரும் இவ்வளவு காலம் ஊழியம் செய்தாங்க. பர்னபா பிரிஞ்சு போயிட்டாரு. பவுல் ஊழி தொடரார். நல்ல இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. 40ஆம் வசனம் பாருங்க. 39ஆம் வசனம் 2 பேரும் பிரிந்தார்கள். 40ஆம் வசனம், பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டான். எப்படி புறப்பட்டான்? 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ஆனா பவுல், நீ போ, நீ அப்படி போறியா, நான் அப்படி போறேன் சொல்லி போகல. எப்படி போனார்னா,
சகோதரராலே கிருபைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு தன்னுடைய ஊழியம் தொடர்ந்தார். கடைசி வரைக்கும் அவர் ஊழியம் தொடர்ந்துச்சு. பர்னபா ஊழியம் அதோட க்ளோஸ் ஆயிடுச்சு. சாப்டர் இஸ் ஓவர். பர்னபா தான் இவர் அழைச்சாரு, பர்னபா தான் இவரை ஊழியத்துக்கு கொண்டு வந்தாரு. ஆனாலும் அந்த ஊழியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடுச்சு. அவர் நல்லவன் தான், அவர் சாட்சி உள்ளவர் தான், அவர் நிறைய பேரை ஆதாயம் பண்ணினவர் தான். ஆனால் பவுல் யாருன்னு கேட்டீங்கன்னா பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவன். பவுல் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவனுக்கு என்ன ஊழியம்னு ஆண்டவர் காட்டி கொடுத்திருக்கிறார். பர்னபாவுக்கு உற்சாகம் இருக்கலாம், பர்னபா நல்ல சாட்சி உள்ளவனா இருக்கலாம், பர்னபா ரொம்ப திறமை உள்ளவனா இருக்கலாம். என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் தேவன் யாருடைய ஊழியத்தை அங்கீகரிக்கிறார் என்று கேட்டால், எந்த ஊழியத்தை கடைசி வரை கொண்டு போறாருன்னு கேட்டீங்கன்னா தேவனால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவன். அவன் ஊழியத்தில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிருபை இருக்கு. இப்ப நான் சொல்லுவேன், ஒரு ஊழியத்தில் என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊழியத்தை எதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கணும்னு கேட்டீங்கன்னா only grace. பவுலுக்கு என்ன இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அவருக்கு அடிக்கடி படிச்சு கொடுத்த பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரே சொல்றாரு, தேவன் எனக்கு, நான் எல்லாம் பிரயாசப்பட்டேன், நான் ரொம்ப முயற்சி பண்ணேன், நான் ரொம்ப பாடுபட்டேன், ஆகிலும் நான் அல்ல. எல்லாம் என்னது? கிருபை. பணமா படிப்பா இல்லை. அவர் பிரச்சனை வந்தபோது ஆண்டவர் சொன்னார்னா, என் கிருபை உனக்கு போதுப்பா, என் கிருபை. அடிக்கடி பவுலுடைய வாழ்க்கையில் இங்கே ஒன்றை பார்க்கலாம். அவன் எதில் சார்ந்திருந்தான்னு சொன்னீங்கன்னா கிருபையிலே சார்ந்திருந்தான். தான் பட்ட பிரயாசம், தாம் பட்ட முயற்சி, தாம் எடுத்த எல்லா பாடுகள், அந்த பாடுகளை சகிச்சது, தான் செய்த ஊழியங்கள் எல்லாத்தையும் எதில் சார்ந்திருந்தான்னு கேட்டிங்கன்னா கிருபை. கிருபை. அப்போ நான் சொல்லுவேன், ஒரு உண்மையான ஒரு ஊழியன் எதில் சார்ந்திருக்கணும்னு கேட்டிங்கன்னா கிருபையில் சார்ந்திருக்கணும்னா அதுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா ஹம்பிள்னஸ், ஒரு தாழ்மை உள்ளவனாய் எப்பொழுதும் கிருபையில் சார்ந்து கொண்டு கிருபையில் நடத்துகிறவனாக இருக்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு முறை நானும் பாஸ்டரும் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருந்தோம். அப்போது சுந்தரையா அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், தாமஸ், நான் வயசாகிடுச்சு, என்னோடய ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு நான் ஆண்டவர்கிட்ட போவேன். ஆண்டவர்கிட்ட போய் நான் சந்தோஷமாக சொல்லுவேன், ஆண்டவரே, நான் பிரயாசப்பட்டு இத்தனை கிளைச்சபைகளை ஸ்தாபிச்சிருக்கேன், இத்தனை 1000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்கேன், இத்தனை ஊழியர்களை நான் உருவாக்கியிருக்கேன், இவ்வளோ பேர் அபிஷேகத்துக்கு நடத்தியிருக்கேன் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு நான் கொடுப்பேன். எனக்கு அவ்வளோ ஊழியத்தை நான் செய்திருக்கேன், கடவுள் எனக்கு அவ்வளோ ஊழியத்தை எனக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவேன்னு சொன்னாராம். அவர் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாராம். ஆண்டவர் அப்படியே மௌனமாக கண்ணை மூடி காட்டுக்கிட்டே உட்காந்துருப்பாராம். இவர் எல்லாத்தையும் சொல்லி முடித்த பிறகு ஆண்டவர் சொல்லுவாராம், சுந்தரம், எல்லாம் ரொம்ப நல்லது தான், ஆனால் இது எல்லாம் நான் உனக்கு கொடுத்த கிருபையில் தானே செய்தேன் அப்படின்னு வரான். நீ நேசாரம் கொடுத்ததெல்லாம் சரிதான், நீ ஊழியங்களை ஸ்தாபிச்சது சரிதான், நீ சபைகளை கட்டினது சரிதான், ஆனால் நான் கிருபை மாத்திரம் கொடுக்காம இருந்திருந்தா நீ என்ன சேர்க்க மாட்ட? ஒன்றுமே சேர்க்க மாட்ட. அப்போ தலையை கவர்ந்துக்கு வராங்க. ஆமாம், எல்லாம் ஓசியில் பண்ணி அவர்கிட்ட வாங்கி வழி ஏன்னா கடை தேங்காய் எடுத்து வழி பண்ணி யாருக்கு உடைச்சிட்டு நான் என்னமோ உடைச்சேன்னு சொல்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், ஒரு ஊழியம், ஒரு ஊழியன், ஒரு உண்மையான ஊழியம் எதில் சாரணும்னா கர்த்தரிலேயும் கர்த்தருடைய கிருபையிலேயும் ஒரு மனுஷன் சார்ந்திருக்கணும். அந்த கிருபை தான் அவனை என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா அவன் நடத்திட்டே போகுது. அந்த கிருபை, அதில் தான் நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், பாருங்கள், ஒரு வனாந்தரத்தில் ஆரம்பித்தான் தாவீது, மகிமேல முடித்தான். அவன் ஆரம்பம் ரொம்ப அற்பமாக இருந்துச்சு, ஆனால் முடிவு மகிமையாக இருந்துச்சு. ஏன் தெரியுமா? அவனுக்கு அளிக்கப்பட்ட கிருபை.
தாவீதுக்கு அருளின மாறாத கிருபை. சாலமோனே சொல்றான், எங்க அப்பாவுக்கு கிருபை கொடுத்தீர். ஆனா சாலமோனுடைய ஆரம்பம் ரொம்ப மகிமையா இருந்துச்சு. நல்ல ஞானத்துல, பணத்துல, பொண்ணுல, வெள்ளியில ஆடம்பரமா ஆரம்பிச்சது. முடிவு எங்க முடிஞ்சது தெரியுமா? சஞ்சலத்துல முடிஞ்சது, வேதனையில முடிஞ்சது. அங்க ஞானம் இருந்துச்சு, அங்க பணம் இருந்துச்சு, அறிவு இருந்துச்சு. ஆனா என்ன இல்லைன்னு சொன்னீங்கன்னா கிருபை இல்லை, கிருபை இல்லை. நான் இன்னொரு விதமா சொல்வேன், நானா அவனுக்கு எங்கேயாலும் ஏசுத்து பாருங்க, அவன் வந்து வேதத்தை ஆராய்ஞ்சு பார்த்தான்னு. ஆனா தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? நாள் முழுவதும் வேதத்தை ஆராய்ஞ்சு பார்க்கிறேன், நாள் முழுவதும் ஆராய்ஞ்சு பார்க்கிறேன். பொண்ணு வெள்ளியும் உள்ள பெரிய ஆலயத்தை கட்டினாங்க, டன் டன்னா கோயில்ல பொண்ணை கட்டி ஆராதிச்சான். ஆனா எங்கேயாலும் எடுத்து பாருங்க, அந்த பிரதிஷ்டை அன்றைக்கு ஜெபம் பண்ணான், அதாங்க அவன் ஜெபம் பண்ணான். ஆனா தாவீது வாழ்க்கை எடுத்து பாருங்க, அவன் ஆலயம் கட்டல. ஆனா காலையில, சாயங்காலம், மத்தியானம், ஆண்டவரே என் கையை ஏல் எடுக்கிறேன், எப்போது நான் தூசிக்கிட்டே இருக்கேன். அவன் பெரிய ஆலயத்தை கட்டல, இவன் பெரிய ஆலயத்தை கட்டினான். ஆனா என்னைக்காவது ஆலயத்துக்கு போனான்? அவன் கட்டி பிரதிஷ்டை பண்ணி மகிமை இறங்கிச்சு. ஆனா அவனை போல, தகப்பனை போல, நான் ஆலயத்தில் தங்கியிருப்பதையே வாஞ்சிப்பேன், நான் ஆலயத்திலேயே உட்கார்ந்துருப்பேன், எனக்கு அதுதான். இவன் பேய்களுக்கெல்லாம் கோயில் கட்டி உட்கார்ந்துருக்கான். ஏன் போனான்னு நினைக்கிறீங்க? அவன் பணத்தை நம்பினா. அவன் ஏன் இப்படி சீர்கட்டவனா போயிட்டான்? அவனுக்கு தெரியாதா அவன் ஆரம்பம் எப்படி ஆரம்பிச்சான்? எல்லா தேவர்களை காட்டிலும் என் தேவன் பெரியவர், நான் அவர் கட்டுற ஆலயம் மகிமையான ஆலயமா இருக்கும்னு ஆரம்பிச்சவன் அத்தனை பேய்களுக்கும் கொண்டு வந்த மகிமை ஆலயத்தை கட்டுறானே. எப்படி அவனுக்கு தைரியம் வந்துச்சு? எப்படி துணிகரம் வந்துச்சு? எப்படி அவன் விழுந்து போனான்? எப்படி அவன் தவறி போனான்? ஏன் அவன் வாழ்க்கையில வந்தது? நான் சொல்லுவேன், அவனுக்கு என்ன இல்லைன்னா கிருபையில சார்ந்து மகிமையில ஆரம்பிச்சு வேதனையில முடிச்சான். ஆனா அற்பமா ஆரம்பிச்சு மகிமையில முடிஞ்சான். நான் சொல்றேன் அருமையானவர்களே, நம்முடைய ஊழியத்தினுடைய ஆரம்பமாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பமாக இருக்கட்டும், நம்முடைய ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கிறோங்கிறதெல்லாம் முக்கியம், நம்ம எப்படி முடிக்க போறோங்கிறது முக்கியம். ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை காட்டிலும் ஒரு காரியத்தினுடைய முடிவு ரொம்ப நல்லது. முடிவு எப்படி இருக்கணும்னா மகிமையா இருக்கணும். அப்போ ஆண்டவர் ரெண்டு விதத்தில் ஒன்று அழைக்கிறார். இந்த பவுலுடைய ஊழியம் வந்து, நான் ஒரு தைரியமாக ஓட்டத்தை முடிக்கிறேன், நான் ஓட்டத்தை முடிச்சிட்டேன், எனக்கு நம்பிக்கையோடு நான் ஓட்டத்தை முடிக்கிறேன். என்ன ஓட்டம்னா, எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் அவன் சகிச்சான், எத்தனையோ பாதையில் கடந்து போனான். பட் முடிவு ஒரு நம்பிக்கையோடு தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிட்டான். நான் சொல்ல அருமையானவர்களே, இந்த ஆலயம் ஆரம்பித்தது வெறும் மரம், வெறும் துணி, வெறும் தோல், இதில் தான் ஆரம்பித்தது. ஆனால் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு வரும் பொழுது அதனுடைய முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா மகிமையாக வந்து இறங்கிச்சு. தேவ மகிமை இறங்கிச்சு. அற்பமாக ஆரம்பிச்சது, ஆனால் ஆசாரில் உள்ளே பிரவேசிக்க முடியாதபடி மகிமை இறங்கிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே யார் இருந்தான்னு கேட்டிங்கன்னா, பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு பெசலையேல் இருந்தான், போதிக்கிற ஒரு அகோலிபா இருந்தான், உற்சாகமான ஜனங்கள் இருந்தாங்க, மனப்பூர்வமான ஜனங்கள் இருந்தாங்க. இவங்க எல்லாருடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களா? இவங்க எல்லாருடைய விஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோசேக்கு தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேறணும், தேவன் கொடுத்த அந்த பரலோகத்தின் சாயலான ஒரு ஆராதனை ஸ்தலம் உண்டாகணும் அப்படிங்கிறத எல்லாருடைய இருதயங்களையும் ஒன்றுபட்டு அவ்வளவு பேர் அந்த வேலையை தான் செய்தாங்க. வேற வேலையை அவங்க செய்யவே இல்லை. ஞானம் அடைஞ்சவங்க என்ன வேலை செய்தாங்க? துணியை நெய்தாங்க. எதுக்கு நெய்த? தேவனுடைய மகிமை இறங்கணும். என்ன வேலை செய்திருக்கிறீங்க? தோல் பின்றேன். எதுக்கு பின்றீங்க? தேவனுடைய மகிமை இறங்கணும், தேவனுடைய ஆராதனை நடக்கணும், தேவனுடைய ஆராதனை மகிமை இறங்கணும். அப்போ அத்தனை பேருடைய மனதிலையும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரே மனம்,
இந்த தேவன் மோசேக்கு காண்பித்த தரிசனம் நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு அத்தனை 1000 பேர்களும் என்ன செய்தாங்கன்னா ஒன்று சேர்ந்தாங்க. அப்போ ஒரு பக்கம் தரிசனம் இருக்கு, ஒரு பக்கம் கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தையின்படி பூரா இவங்க செய்யறாங்க. எதைப்படி செய்யறாங்க? கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி தான் செய்யறாங்க. இதுக்கு மேல ஒண்ணுமே சொல்லல. விளங்காதவங்களுக்கு விளக்கி கொடுக்கிறான். இதுதான் சத்தியம், இதை இப்படி செய்யணும், இதை இப்படி இவ்வளவு நீளம் இருக்கணும், இவ்வளவு அகலம் இருக்கணும். உடனே அவங்க யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்ப ஞானம் இருக்கு, அவங்களுக்கு உற்சாகம் இருக்கு. உற்சாகத்தில் அவங்க எதையுமே செய்யல. எதை செய்தாங்கன்னா தாங்கள் என்ன வசனத்தை கேட்டாங்களோ அதன்படி மாத்திரம்தான் செய்தாங்க. அதுக்கு மேல செய்யல, அதுக்கு மேலேயும் செய்யல, அது கீழே செய்யல. கரெக்டா அவங்க என்ன செய்தாங்கன்னா என்ன போதனை கேட்டாங்களோ அந்த போதனையின்படியே என்ன செய்தாங்கன்னு கேட்டீங்கன்னா நெய்தாங்க, பின்னுனாங்க. அப்போ அவங்க வீட்டில் உட்கார்ந்து அவங்க என்ன வேலை செய்துக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆராதனை ஸ்தலம் மகிமையான ஒரு ஆராதனை ஸ்தலமாக இருக்கணும் அப்படிங்கிற நினைவிலேயும் கனவிலேயும் சிந்தனையிலேயும் அவர்கள் ஈடுபட்ட பொழுதுதான் இந்த வேலை நடந்துச்சு. இது ஒரு ஆள் வேலை இல்லை. பேர் சொல்லி அழைக்கப்பட்ட ஒருவனால இந்த பெரிய வேலையை செய்ய முடியாது. போதிக்கிறவனால இந்த பெரிய வேலையை செய்ய முடியாது. இந்த பெரிய வேலையை செய்யணுமானா ஜனங்கள் எழுப்புதல் அடையணும், ஜனங்கள் உணர்வு அடையணும், ஜனங்கள் எல்லாரும் சேரணும். இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரே மனமாக வேலை செய்யும் போது தேவனுடைய மகிமை இறங்குகிற ஒரு ஆராதனை உண்டாயிரும். அப்ப நான் சொல்லுவேன், பலதரப்பட்ட மக்கள் சமுதாயத்தில் சபைக்குள்ள இருக்காங்க. எனக்கு எழுப்புதல் அடைஞ்சிட்டேன், நான் போறேன் என்று போக முடியாது. எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு, நான் போறேன் அப்படின்னு போக முடியாது. எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா ஒன்று சேர்றாங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. தேவனே அவங்கள பிரிச்சு விடுங்க என்று சொன்னாலும் அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினாலும் அவங்க ஐக்கியத்தை எங்க வச்சிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா தாங்கள் அந்த சபையில் ஐக்கியத்தை வச்சிருந்தாங்க. அந்த ஐக்கியத்தை விட என்ன செய்யல, போகவே இல்லை. என்றால் யார் அனுப்பினது? யார் அனுப்பினது? யார் அனுப்பினது? ஆவியானவர். அப்ப நடத்தினது யாரு? அப்ப நான் இதில் தாழ்மையாக நான் சொல்லுவேன் கேட்டீங்கன்னா ஒன்றே நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒன்று அறிஞ்சு வச்சிருக்கணும். எப்போதுமே நம்மை ஒவ்வொரு நாளும் யார் நடத்தணும்னு கேட்டீங்கன்னா ஆவியா நடத்தணும். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஒரு மகிமையின் நேருக்கு நேர போகணுமானா நம்மளை யார், நான் வேதம் சொல்லுது, ஆவினாலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் பிழைப்பீர்கள். இல்லாட்டா என்ன செய்வீங்க? செத்து போயிடுவீங்க. அப்போ ஆவியானவர் எப்படி நடத்துகிறாருன்னு கேட்டிங்கன்னா வசனத்தின்படியே நடத்துகிறார். அந்த ஆவி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா வசனத்துக்குள்ளே இருக்கு. வசனம் என் கால்களுக்கு தீபம், என்னுடைய பாதைக்கு வெளிச்சம். ஆவியானவர் எதை கொண்டு நடத்துகிறாருன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நடத்துகிறார். மோசேக்கு வசனத்தை கொடுத்துட்டார். கர்த்தர் காண்பித்தபடியே, கர்த்தர் கற்பித்தபடியே அவன் கர்த்தரை பார்ப்ப என்ன செய்கிறார்னா, கர்த்தர் என்ன செய்கிறார்? கற்பிக்கிறார். கற்பித்தபடியே, கர்த்தர் கற்பித்தபடியே. அப்போ கர்த்தரிடத்தில் உட்கார்ந்து பாடத்தை படிக்கிறாங்க, ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த வசனத்தில் என்ன இருக்கோ அந்த வசனத்தின்படி என்ன செய்கிறாங்க? ஆராதனையும் ஆராதனை ஸ்தலத்தையும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆராதனையுடைய மாடல் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பரலோகத்தினுடைய ஆராதனை. நம்ம ஆராதனைக்கு மாடல் வேற யாருமே இல்லை. பரலோகத்தில் ஒரு ஆராதனை இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆராதனை, அதே மாதிரி ஒரு ஆராதனை ஸ்தாபனம் இங்கே இருக்கணும் என்று சொன்னால் இந்த இத்தனை கூட்டத்தார் அங்கே இருக்கணும்.
பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவங்க, அபிஷேகத்தில் ஆவில நிறைஞ்சவங்க, வசனத்தை போதிக்கிறவங்க, உற்சாக ஜனங்கள் எப்படி இருக்கணும்னா உற்சாகமாக இருக்கணும், நல்ல மனப்பூர்வம் உள்ளவங்களாக இருக்கணும், ஞான எழுப்புதல் அடைஞ்சவங்களாக இருக்கணும். இவங்க எல்லாரும் இணைஞ்சு செயல்பட்டால் வேலை தொடங்கிரும். அது வரைக்கும் என்ன செய்யாது சொல்லுங்க? வேலை தொடங்காது. அது வரைக்கும் தொடங்காது. பாருங்க, நான் எல்லா பயத்தோடு சொல்லி முடிச்சிடுறேன். ஆண்டவர் 12 சீசர்களை தெரிஞ்சு கொண்டார். அவங்களுக்கு நல்ல பாடத்தை படித்தார். 3.5 வருஷம் அவங்களுக்கு பாடத்தை படிப்பிச்சு கொடுத்தார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், இந்த பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது அப்படின்னு சொன்னார். பரலோகத்தின் சாவியை உங்ககிட்ட கொடுக்குறேன்னு பேதுருட்ட சொன்னார். சபையை பற்றி எத்தனையோ காரியங்களை தேவன் செய்தார் பாருங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 12 பேரை நீங்கள் பாருங்கள். ஏசுநாதர் முன்னால் போகிறாரு, அவன் பின்னால் வரான். பின்னால் என்ன தெரியுமா ஆர்குமெண்ட்டு? ஏய், நீ பெரியவனா? நீ பிரசிடண்டா? நான் பிரசிடண்டா? நீ செக்ரட்டரியா? நான் செக்ரட்டரியா? யார் பெரியவன்? 12 பேர் போட்டி. யார் இருக்கும்போது? ஏசுநாதரே இருக்காருங்க. பாஸ்டர் யாரு? ஏங்க, ஏசுநாதர் பாஸ்டரா இருக்க சபையிலே இந்த கலாட்டானா நான் இருக்கிற சபையில எப்படி இருக்கும்? ஏசுநாதர் சபையில பாஸ்டர், அவர் முன்னால போறாரு. இங்க சொல்றான், ஏய் நீ பெரிய நான் பெரிய. ஏசுநாதருக்கு அப்புறம் நீயா நானா? நான் நினைக்கிறேன் பாஸ்டருக்கு வயசு 70 ஆகிப்போச்சு. இது பாஸ்டருக்கு அப்புறம் யாரு? எத்தனை பேர் கூறு போடுறீங்களோ எனக்கு தெரியல. இப்போ கேள்வி வச்சா எனக்கு தெரியல. ஒருவேளை 50 வயசா இருக்கும் போது யாரும் கேட்டுக்க மாட்டான். 70 வயசானவனே போய் கேட்பான், யாரு? நானா நீயா? ஆண்டவர் அதுக்கு பதிலே சொல். கடைசி அவர் துக்கத்தோடு உட்கார்ந்து ராப்போஜனை உட்கார்ந்துருக்காங்க. திருவிருந்த டேபிள்ல உட்கார்ந்து என்ன சொல்றான்? ஏய் நீயா நானா? இவர் போறான்றாரு. நீயா? சபை வேலை தொடங்கிச்சா? மகிமை இறங்கிச்சா? ஏசுநாதரே இருந்தாருங்க. அந்த சபையில் மகிமை வரலங்க, ஆவி இறங்கல. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார். எவனா பெற்றுக்கொண்டானா? ஒருத்தனும் பெற்றுக்கொள்ளல. ஏசுநாதர் நடத்தின டேரிங் மீட்டிங்கில் ஒருத்தன அபிஷேகம் பெறல. அவர்கள் மேல் ஊதி ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொன்னாருங்க, ஒருத்தனை பெற்றுக்கொள்ளல. ஆனா இன்னைக்கு நிறைய பாஸ்டர் 1 2 3 பெற்றுக்கொள்ளுங்கள். அது எப்படி பெறாரு எனக்கு தெரியல, ஆண்டவன் தான் அறிவார். ஏசுநாதரே நடத்துற டேரிங் மீட்டிங்ல ஒருத்தர் அபிஷேகம் பெறலாங்க. ஏசுநாதரே சபை நடத்துறாரு, என்ன வரல? மகிமை வரல. ஆனா எப்ப மகிமை தெரியுமா? அத்தனை பேரும் ஒரு மனப்பட்டார்கள். மகிமை இறங்கிடுச்சு, சபை தொடங்கிடுச்சு. சபையினுடைய சரித்திரம் தொடங்கிடுச்சுங்க. சபை எப்போ தொடங்கிச்சு சொல்லுங்க? ஏசுநாதர் போதனை கேட்ட தொடங்கிச்சு இல்ல. ஏசுநாதரை பின்பற்றினாங்களை தொடங்கிச்சா? இல்ல. படகை விட்டான், போட்டை விட்டான், ஊட்ட விட்டான், மனைவியை விட்டான், பிள்ளைய விட்டான், எல்லாத்தையும் விட்டேன்றான். வந்துச்சா? என்னத்தை விட்டு தொலைச்சான்? ஒரு மண்ணாங்கட்டியும் கூட. இன்னைக்கு சொல்லுவாங்க, பிரதர் அதை விட்டம்போது, நகை விட்டம்போது, அதை துணியை விட்டம்போது, வஸ்திரம் விட்டம்போது, எல்லாம் என்னத்தையும் விட்டான். என்னத்தை விடல? இன்னும் கோபத்தை விடல, இன்னும் வைராக்கியத்தை விடல. விட வேண்டியதெல்லாம் வஸ்திரமும் நகையும் அது இல்லைங்க. அதை விட்டுட்டு நம்ம இருதயத்தை ஒன்றா சேர்க்கலாம், என்னங்க பிரயோஜனம்? இவன் எல்லாத்தையும் விட்டாங்க. வேலையை விட்டு வந்தான், போட்டை விட்டான், வீட்டை விட்டான், மனைவியை விட்டான், எல்லாத்தையும் விட்டான். ஆனால் விட்டுட்டு எதில் குறியாக இருந்தாலும் எனக்கு என்ன கிடைக்கும்? லாபம் என்ன கிடைக்கும்? லாபத்திலே குறியாக இருந்தான். இப்போ விட்டுட்டாங்க. இப்போ எல்லாரும் சொன்னாடே, நம்ம இந்த மாதிரி போட்டி போட்டிருந்தா சபை தொடங்காது. சபை எப்போ தொடங்கும்னு கேட்டிங்கன்னா,
நம்ம படித்தவங்க படிக்காதவங்க நிறைய பொண்ணு வெள்ளி வச்சுருக்க பொம்பளைங்க எல்லாரும் ஊரில் இருக்காளுங்க. இயேசுநாதரை பெற்றவா, இயேசுநாதருக்கு ஊழியம் செய்தவா, பணம் கொடுத்தவா, பொண்ணு கொடுத்தவா எல்லாரும் அங்கே இருக்காங்க. எல்லாரும் இப்போ என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, தேவ மகிமை இறங்கி வரணும்னா என்ன செய்யணும்? ஒரு மனப்படும். ஒரு மனப்பட்டாங்க, சபை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தேவ மகிமை வேலை இறங்கிடுச்சு. தேவனுடைய ஆலய பணி தொடங்கி 2000 வருஷமாக இந்த பணி தேவ மகிமையாக நிறைவேறி கொண்டிருக்கு. அப்போ ஒரு ஊழியத்துக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனோடு யாரெல்லாம் எவ்வளவு பேர் ஒருமனப்படுகிறாங்களோ அங்கே தாங்க மகிமை இருக்குது. அப்போ நான் தாழ்மையாக சொல்லுவேன், தாவீதோடு ஒருமனப்பட்டிருந்தாங்க, தாவீதை ராஜாவாக்க ஒருமனப்பட்டாங்க. நம்முடைய எல்லாருடைய கடமை என்னன்னு கேட்டிங்கன்னா, என்றைக்கு நம்முடைய இருதயத்தில் நம்முடைய பகைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இயேசு ராஜாவை உயர்த்தணும், அந்த தேவனுடைய பரலோக ஆராதனை நம்ம காணணும், அந்த பரலோகத்தின் ஆராதனை நம்ம சபையில் காணணும். என்றைக்கு நாம் எல்லாரும் நம்முடைய நோக்கம் அதுவாக வந்துட்டானா என்ன வந்துடும்? மகிமை வந்துடும். ஒன்றும் வேண்டாங்க. சங்கீதக்காரன் கேட்டான, ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமையை நான் காணணும். நம்ம எல்லாருடைய நோக்கம் என்ன? உங்கள் நோக்கம் என்ன? என் நோக்கம் என்ன? எல்லார் கண்களையும் மூடும். ஆண்டவரே, சபையில் என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, உற்சாகம் அடைந்த உள்ளங்கள், ஞானம் அடைந்த உள்ளங்கள், எழுப்புதல் அடைந்த உள்ளங்கள், போதிக்க வரம் பெற்ற உள்ளங்கள், தேவனால் அழைக்கப்பட்ட உள்ளங்கள், பலதரப்பட்ட உள்ளங்கள் அங்கே இருந்தாலும் எல்லா இருதயங்களும் என்றைக்கு ஒருமனப்படுமோ அன்றைக்கு தேவனுடைய மகிமை இறங்கி வந்துடும். தேவனுடைய மகிமை இறங்கி வந்துடும். நம்முடைய வீட்டில் ஒரு மனம் வரணும், நம்முடைய வீட்டில் ஒரு மனம் வரணும், நம்முடைய ஊழியத்தில் ஒரு மனம் வரணும். அவர்கள் எல்லாம் கபபலா ஷபூரி அந்தலாரியா, அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டிருந்தார்கள். இன்றைக்கு சபைக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு மனம். அவர்கள் எல்லாரும் ஏக மனதுள்ளவர்களாய், அவர்கள் எல்லாரும் ஆதி சபை கட்டப்பட்டது போல, மகிமை இறங்கி வந்தது போல, ஆண்டவரே முதலாவது எங்கள் வீடுகளில் ஒரு மனம் உண்டாகட்டும், எங்களுடைய கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மனம் உண்டாகட்டும் ஆண்டவரே, சபைக்குள்ளே ஒரு மனம் உண்டாகட்டும், நாங்கள் எல்லாரும் ஒருமித்து இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் இருதயங்கள் எல்லாம் ஒரே இருதயங்களாய், எங்கள் இருதயங்கள் எல்லாம் ஒன்றையே நோக்கி இருக்க வேண்டும். உம்முடைய மகிமையை காணணும், உம்முடைய மகிமையை காணணும், உம்முடைய பரலோக திட்டம் நிறைவேறணும், உம்முடைய பரலோக சித்தம் நிறைவேறணும், உம்முடைய பரலோக ஆராதனையை காணணும், பரலோகத்தின் மகிமை இறங்கி வரணும். அது ஒன்றுதான் எங்க நோக்கம், அது ஒன்றுதான் எங்க ஆசை, அது ஒன்றுதான் எங்களுடைய தேவை, அது ஒன்றுதான் எங்களுடைய ஜெபம், அது ஒன்றுதான் எங்கள் எதிர்பார்ப்பு. அந்த ஒன்றையே நாம் சிந்தித்து ஏக சிந்தையாக, ஆண்டவரே ஒன்றை நான் கேட்டேன்ப்பா, உம்முடைய மகிமையை காண என் கண்களை திறந்தருளும். என் உண்மையாய் நீங்கள் தேடுவீர்களானால் கபாபலா சபாபலா தலாரியா, கர்த்தர் தம்முடைய வேலையை தொடங்கி விடுவார். கர்த்தர் தம்முடைய வேலையை தொடங்குவார். ஆலயத்தின் வேலை தொடங்கட்டும், ஆலயத்தின் பணி தொடங்கட்டும், தேவனுடைய மகிமை இறங்குகிற பணி தொடங்கட்டும், ஆலயத்தின் பணி தொடங்கட்டும். தேவனே உம்முடைய மகிமை நிறைந்த ஒரு ஆலயத்தின் பணி தொடங்கட்டும் ஆண்டவரே. எழுத்தின்படியே கட்டப்படுகிற கட்டடம் அல்ல ஆண்டவரே, மகிமை இறங்குகிற ஒரு ஆலயத்தின் பணி தொடங்குவதாக தொடங்குவதாக. எல்லா பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், வைராக்கியங்கள், விரோதங்கள், ஆண்டவரே பெருமைகள், நீயா நானா என்பது அல்ல, எல்லாரும் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த உதவி செய்யும். மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை மறவாதே, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும்
சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென், ஆமென்.